ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. அதாவது இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கவிருக்கிறது. இதில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல், அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாடு பட்ஜெட் 2026 to 27 ஒதுக்கி இருக்கிற மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா 44,527 கோடி ரூபாய். இது திமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட மிகவும் குறைவு. ஸோ இதை பற்றி எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி ஆரவாரமான கலகலப்பான விவாதத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. அதில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,527 கோடி, அது தவிர சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸுக்கு 139, காமராஜர் திட்டத்துக்கு 125, டிஎன் ஸ்பார்க்குக்கு 2,600 பள்ளிகளுக்கு, பாடத்திட்ட மறுசீரமைப்புக்கு 25 கோடி, போதையில்லா தமிழ்நாடுக்கு 7 கோடி, 11ஆம் வகுப்புக்கு சைக்கிளுக்கு 277 கோடி, டிஜிட்டல் நூலகங்களுக்கு 10 கோடின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. அது போக உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் தாவேக அரசு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே இருக்குது. அது உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டத்திற்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இதெல்லாம் தாவேக ஆட்சி காலத்தில் பெயர் மாற்றப்பட்டவை. உலகம் உங்கள் கையில் அப்படின்றது வெற்றி மெடிக்கணி திட்டமாகவும், கலைஞர் கனவு இல்லம்ன்றது வெற்றி வீடு திட்டமாகவும், அன்புச்சாலை மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்களாகவும், நன்னிலம் மக்கள் உடைமை திட்டமாக மண்ணின் மக்கள் திட்டமாகவும், நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டமாகவும், முதல்வர் படைப்பகம் திட்டத்தை டிஜிட்டல் நூலகமாகவும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னும், விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டமே நவீன மிதிவண்டி திட்டம் அப்படின்னும் பெயர் மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது குறித்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் கடுமையான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்குது. ஸோ இதை பற்றின விஷயங்களும் நடக்க போகுது. அது இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நிதியை விட இந்த முறை ஏன் நிதி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆசிரியர் நியமனங்கள் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படாதது ஏன், எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறது, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை கொண்டு ஏன் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதிரடி விவாதத்தில் ஈடுபட போகிறாங்க எதிர்க்கட்சிகள். சரிங்களா? அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அனைத்து தேர்வு முகமைகளின் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும், ஆனுவல் பிளானர் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குமே வெளியிடுவோன்றது சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்ரி இயர் வெளியிடுறது தான், இது ஒன்றும் புதுசான விஷயங்கள் இல்லை. அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், ஓகேவா, அப்பாயின்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோன்னு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லவே இல்லை. பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் முழு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும், சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றின எந்த ஒரு தெளிவான விளக்கமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிரியர் பணி நியமனம்னா எவ்வளவு ஆசிரியர் பணியிடங்களை நியமிப்போம், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எவ்வளோ, இடைநிலை ஆசிரியர்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. அது குறித்த தெளிவான விளக்கமும் அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருக்கிறதாக தகவல்கள் வெளியே இருக்குது. இதனைத் தொடர்ந்து மற்ற அரசு துறைகள்லேயும் பணி நியமனங்கள் பணியிடங்கள் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இது குறித்தும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப போகிறாங்க. ஸோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு அதிரடி விவாதம் நடக்க போகிறது உறுதி. இதில் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் கூடுதலாக சில நிதிகள் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டு ஆசிரியர் பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் வரும்போது உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.